இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு பார் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு பேன் அப்படி இல்லைனா தோசைக்கல்லில் உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். முட்டையை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, வெங்காயம். இந்த ரெசிபிக்கு முட்டையை விட வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். வதக்குங்க, ரொம்ப வதங்கிடக்கூடாது. உப்பு, தாராளமாக மிளகுத்தூள். சொன்ன மாதிரி அதிகமாக வதக்கிறாதீங்க, அதை க்ரன்ச்சியாக இருக்கணும், முறுமுறுன்னு இருக்கணும் வெங்காயம். இந்த டைமில் குக் பண்ணி வச்சுருக்க சில்லி பேஸ்ட். இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம பேஜில் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து அதிகமாக வேகக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரையாக இருக்கிற முட்டையை நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒவ்வொரு முட்டைக்கு மேலே டாப்பிங் மாதிரி வச்சுருங்க. இது வைக்கும்போது தான் இந்த முட்டையோட டேஸ்ட் வந்து டபுள் ஆகும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.